ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் அனுதின கண்மலை தேன் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை சந்திக்க இன்றைக்கி ஆயத்தப்படுங்க, பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ப்ரிப்பேர் ஆகி நாளைக்கு சீக்கிரமாக ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் வாழ்கிற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா, ஒரு ட்ரிப் எரானே சொல்லலாம். எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நிறைய காசு வந்ததும் ஒரு ட்ரிப் போட்டுடுறாங்கல்ல. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் அவங்க நினச்ச ட்ரிப்பு நடக்கிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ட்ரிப் கேன்சல் ஆயிடுது, டிக்கெட் கேன்சல் ஆயிடுது, ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் ஆயிடுது. இப்படி நிறைய கேன்சல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய லைஃப்லேயும் கூட ஒரு ட்ரிப் எப்படி கேன்சல் ஆகுதோ அதே மாதிரி நாம் நினச்ச காரியம் இது நடக்கணும், இந்த காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்ச காரியம் நிறைய கேன்சல் ஆகிடுது. இல்லை, கேன்சல் ஆகிறது சகஜமாகி போச்சு. இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும், நான் நினச்சது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். நம்ம நிறைய சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய காரியம் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் பைபிளில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு வேர்ஸ் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்கிறார். ஏசாயா 14:27 ஏசப்பா இப்படி சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? என்னை குறித்து ஒரு நிர்ணயம் என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை யாராலையும் கேன்சல் பண்ண முடியாது, அதை யாராலையும் இன்வேலிட் ஆக்க முடியாது. ஒரு ட்ரிப்பு கேன்சல் ஆகிற மாதிரி ஆண்டவர் எனக்குன்னு வைத்திருக்கிற அந்த நிர்ணயத்தை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. சத்ரு எவ்வளோ போராடினாலுமே முடியாது. உங்களை குறித்து ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மை, ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற உயர்வு, ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கேன்சல் பண்ணுறதுக்கு சத்ருக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். அந்த அதிகாரம் உங்களுக்கு கூட இல்லை. இல்லை பாஸ்டர், நான் போகிற பாதை கடினமாக ஒரு கஷ்டமான பாதையில் போகிறேன், ஆண்டவர் அப்போ எனக்கு நிர்ணயம் பண்ணது இந்த துன்பமும் துக்கமும் கண்ணீரும் தானா அப்படின்னு இன்றைக்கி கேட்டிங்கன்னா இல்லை, பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா உன் நினைவுகளை காட்டில் என் நினைவுகளும், உங்கள் வழிகளை காட்டில் என் வழிகளும் உயர்ந்து இருக்கிறதுன்னு ஏசப்பா சொல்லிட்டார் இல்லையா? அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள்னு சொல்லிட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. நம்ம ஆண்டவர் வேதனை கூட்டுகிறவர் கிடையாது. அப்போ அவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறது ஆசீர்வாதம் தான், சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், உயர்வு தான். அதை கேன்சல் பண்ணுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதனால் நிறைய காரியம் கேன்சல் ஆகிடுச்சு, நான் நினச்சது நடக்கலை அப்படியெல்லாம் யோசித்து இன்றைக்கி கலங்கி போய் நிற்கிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையே படாதீங்க. நீங்கள் நினச்சது தானே நடக்கலை. ஆனால் உங்களை குறித்து ஒருவர் நினைத்திருக்கிற காரியம் கேன்சல் பண்ணுறதுக்கு எவனாலையும் முடியாது. அவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமசாலி, அவர் பராக்கிரமம் செய்கிறவர். அதனால் அவர் நினச்ச உயர்வு, அவர் நினச்சிருக்கிற ஆசீர்வாதம், அவர் நினச்சிருக்கிற மேன்மை, நம்முடைய அப்பா வச்சிருக்கிற இந்த நிர்ணயத்தை யாராலையும் உயர்த்தமாக்க முடியாது. கவலையே படாதீங்க, தைரியமாக நீங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.